காலம் மாறி போனதால் பொதுமக்கள் வைக்கோல் பயன்பாடு குறைந்துள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு, அவர்களுடைய கோரிக்கை என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. காவிரி டெல்டா மாவட்டத்தின் கடைக்கோடி மாவட்டமான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 1,62,500 ஏக்கரில் சம்பா மற்றும் தாளடி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து கடந்த மாதம் இறுதி முதல் விவசாயிகள் அறுவடை பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அறுவடை பணிகள் முடிந்தவுடன் விவசாயிகள் கால்நடைகளுக்கு தீவனமாக தேவைப்படும் என வைக்கோல்களை கட்டுக்கட்டாக கட்டி வைப்பது வழக்கம். இதில் ஏக்கருக்கு 30 முதல் 35 வைக்கோல் கட்டுகள் கிடைக்கும். இதனை வீடுகளுக்கு பின்புறம் சேமித்து வைத்து கால்நடைகளுக்கு தீவனமாக வழங்கி வந்த நிலையில் பணியாளர்கள் பற்றாக்குறை, வீடுகளில் கால்நடைகள் வளர்ப்பது குறைவு போன்ற காரணங்களால் அந்த பழக்கம் கடந்த சில ஆண்டுகளாக மாறியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். இன்னைக்கு டெல்டா மாவட்டங்கள்ல சம்பா சாகுபடி நிறைவடைந்து கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு நிறைவடைஞ்சிருச்சு. இப்படி இருக்கும்போது விவசாயிகள் அறுவடை செய்த பிறகு மீதம் இருக்கிறது ஒரு வைக்கோல். அந்த வைக்கோலை விவசாயிகள் தன்னுடைய கால்நடைகளுக்கு அதை எடுத்துட்டு சென்றுட்டு எல்லா வைக்கோலையும் எடுத்து செல்ல முடியாத சூழல். விவசாயிகள்கிட்ட இருந்து அந்த வைக்கோல் எடுத்து செல்லாம அடுத்து உளுந்து பயிருக்கு போகணுங்கிற சூழல்னால அந்த வைக்கோலை விவசாயிகள் அப்புறப்படுத்துறதும் கொளுத்தி விடுற சூழலுக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. அரசு வரக்கூடிய பட்ஜெட்ல நிதி ஒதுக்கணும் அப்படிங்கிறது டெல்டா மாவட்டங்களில் உள்ள அத்துணை விவசாயிகளுடைய பிரதான வேண்டுகோள். சேலம், தர்மபுரி, நாமக்கல் போன்ற பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் அறுவடை காலங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து வைக்கோல்களை வாங்கி சென்ற நிலையில் தற்போது அது குறைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். வைக்கோல் எல்லா 6 ஒன்றியத்திலுமே தேங்கி கிடக்கு. இந்த வைக்கோலை சேலம் மாவட்டம், அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம், ஈரோடு மாவட்டத்திலேருந்து இதை பயன்படுத்துவாங்க. தற்சமயம் பார்த்திங்க அப்படின்னா யாரும் வைக்கோல் வாங்க வராத காரணத்தினால எல்லா பொருளும் தேங்கி கிடக்கு. ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 30 கட்டு வைக்கோல் தரும். ஒரு வைக்கோல் கட்டு 150 ரூபா அப்படின்னா 4,500 ஆச்சு ஒரு ஏக்கருக்கு விவசாயிக்கான வருமானம். அந்த அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து சிறப்பாக செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். கறவை மாடுகளின் பால் பெருக்கத்திற்கு முக்கிய காரணியான வைக்கோலை வெளி மாவட்ட வியாபாரிகள் லாரியில் ஏற்றிச் செல்லும் போது சோதனை செய்யும் காவலர்கள் வைக்கோல்களை ஏற்றி செல்லும் வாகனத்திற்கு அபராதம் விதிக்க தொடங்கியதால் வெளி மாவட்ட வியாபாரிகள் வைக்கோல் வாங்க வருவதை குறைத்துக் கொண்டதாக தெரிவிக்கின்றனர். ஒரு திரைக்கிறதுக்கு 40 ரூபா டிராக்டருக்கு பணம் நாங்கள் கொடுக்கணும். இதை நாங்கள் ஏற்றி கொண்டு வீட்டுக்கு கொண்டு அடக்கம் எடுத்துகிட்டு போய் டிராக்டர் செலவு பண்ணி ஆளு கூலி செலவு பண்ணி எங்களுக்கு 110 ரூபா செலவாகுதுங்க வீட்டுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு. இதை வெளியில் இதை ஏற்றிட்டு போகிறாங்க. கொண்டு போய் வெளியில் 200 ரூபாய்க்கு வெளியில் நம்ம சேலம், ஒசூர் இந்த பக்கம் கொண்டு எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க. அங்கே ஒரு தொழிற்சாலை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மாதிரி இந்த தொழிற்சாலை இங்கே நாங்கள் நாகப்பட்டினத்தில் நம்மளுக்கு எதாவது அமைச்சு கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு இந்த வைக்க தரையெல்லாம் கொஞ்சம் காசு நம்மளுக்கு நல்லதமாக கிடைக்கும். டெல்டா மாவட்டங்களை மையமாக கொண்டு நாகப்பட்டினத்தில் வைக்கோல் மூலம் அட்டை தயார் செய்யும் தொழிற்சாலை உருவாக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் டெல்டா மாவட்டத்திலிருந்து உரிய பாதுகாப்புடன் வைக்கோல்கள் அட்டை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைக்கு வரும். விவசாயிகளுக்கும் குறிப்பிட்ட வருமானம் கிடைக்கும். எனவே தமிழக அரசு வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் டெல்டா மாவட்டத்தின் கடைக்கோடி மாவட்டமாக உள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வைக்கோல் மூலம் பொருளாக கொண்டு அட்டை தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக நாகப்பட்டினம் செய்தியாளர் சீனிவாசனுடன் செய்திக்குழு.